சௌந்தர்யெல்லாம் மூஞ்சிலே வச்சு தைக்கவும் ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் தாங்க நடிக்க முடியும்? ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள். அவங்கள மீறி அவங்க மனசில் இருக்க விஷயங்கள் வந்து சில நேரம் வந்து வெளிப்பட்டு விடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட கவுண்டர் பாளையம் வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ இந்த வாரம் எப்படியாச்சும் சிக்குவார்னு பார்த்தா கரெக்டாக சிக்கிட்டார். ஏன்னா வந்து கேப்டனாக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணும்போது தான் அவரோட ரியல் ஃபேஸ் அப்படி வந்து வெளியில் அப்பப்போ வந்துட்டு போகும். இவர் என்னென்னா சுற்றி ஆள் இருக்கும்போது நம்ம வந்து தங்கம், செல்லம், அம்மு அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவார். இதே வந்து இப்போ கொஞ்சம் யாருமே இல்லாதப்ப வெளியில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஜாக்லின் போன வாரம் வந்து இவரோட ரியல் ஃபேஸ் வந்து வெளியில் வருது, அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு திட்டம் போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கோவம் வந்துச்சு. அந்த ஆள் பாட்டு சிவனேன்னு தானே இருக்கார், ஏதோ டாஸ்க்குங்கிற பேர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் வந்து நாளுக்கு நாள் அவரோட முகத்திரை அப்படிங்கிறது வந்து கிழிக்கப்படுது. ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி அந்த சைக்கிள் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் உக்காந்துக்கிட்டு சௌந்தர்யா மூஞ்சி மேலே வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. சில இடத்துல வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது அது என்ன வார்த்தைன்னு தெரியல, அப்படி லைட்டாக வந்து சவுண்டு கம்மியாக வருது. ஸோ அந்தளவுக்கு ஏன் வன்மம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் உடனே அவரோட முட்டையை வந்து தர்ஷிகா எடுத்து உடைக்க பார்த்தாங்க. வந்து ஒரு முட்டை வந்து அம்பேல் ஆகிடுச்சு, ஸ்டார்டிங்கில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க அந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, நாமினேஷன் பேட்ச் வந்து போடலை அப்படிங்கிறதுக்காக வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காங்க நம்மளோட பிக் பாஸ் டீம். ஸோ இதனால் டென்ஷன் ஆகி போனால் நம்மளோட தலைவர், நம்மளோட கவுண்டர் பாளையம் ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா, அது வந்து யாருமே பார்க்கல, யாருமே பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூமர் அங்கிள். ஸோ அந்தோட உண்மையான முகம் வந்து வெளியில் வருதுங்க. ஸோ இவர் சில பூமரத்தனத்தை வந்து வெளியில் வந்து படமாக எடுத்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. ஸோ அதனோட வெளிப்பாடாக தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு சௌந்தர்யா மூஞ்சி மேலே வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு தனியாக கத்திக்கிட்டு இருக்கார். கூட சுற்றி இருந்தால் மட்டும்தான் இவரோட பேர் கெட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது. நிறைய கேமராக்கள் இருக்குது. தலைவனோட முகத்தை வந்து அப்பப்போ வந்து படம் பிடிச்சி காமிக்கிறாங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா ரஞ்சித்தோட இது நிலைமை வந்து கேள்விக்குறி தான். 60 நாள் என்ன பேசிஸ் பண்ணி இவர் உள்ளே வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல நண்பர்களே. எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் இந்த கேமை முழுவதும் ஆடாத ஒரு ஆளை உள்ளே வச்சுக்கிட்டு அவரோட முகத்திரை வெளியே கிளிய அளவுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்க்க முடியுது. 60 நாள் ஆகிடுச்சு, ஸ்டில் இன்னும் வந்து ஃபேஸ் வந்து வெளியே வராமல் இருந்தால் எப்படி? ஸோ அவன் வெளியில் வந்துருச்சு. ஸோ பொறுத்திருந்தாப்பா அவன் இன்னும் என்னென்ன வார்த்தை விடுறாரு, என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி பேசும்போது பொண்ணு மாதிரி தங்கம் செல்லம்னு சொல்லிட்டு பின்னாடி போய்ட்டு இந்த அளவுக்கு என் வன்மத்தை கூட்டணும். அது முன்னாடியே நீ கூப்பிட்டு வச்சு பேசிடலாம்ல, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான வார்த்தைகளை வந்து ரஞ்சித் யூஸ் பண்ணுறாரு. இது அவருக்குத்தான் கேடு விளைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.